வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஆசீர்வாதத்தால் சித்தர்களின் காயக்கல்பம் பற்றிய ஒரு பாடலை பதிவு செய்கிறேன். காயக்கல்பம் சாதனை. காயத்தை மெருகேற்றும் கலை பயிலு, திரேகத்தை திறம் கூட்டும் கலை பயிலு, உபாயத்தை குருவிடம் பெற்றுக்கொள்ளு, மாயத்தால் வித்தமுத ரசத்தை அள்ளு, சாகா கலையின் சாதனையை உயர்வாக்கு, சாதனைகள் பல புரிய சக்தி கூட்டும், போகா புனலை புரிய வைத்து பூரணமே நீயாவாய், வேதனைகள் யாவும் நீங்கி வெற்றியாய் சிறக்கும் ஆன்மா. வாழ்க வளமுடன். காயத்தை, நம்முடைய உடலை மெருகேற்றும் கலை என்று வருகிறது. திரேகத்தை திறம் கூட்டும் கலை, நம்முடைய திரேகத்தை கெட்டிப்படுத்தி திரேகம் விழாமல் காப்பதாக, திறத்தை கூட்டி வைப்பதாக இக்கலை நமக்கு உதவுகிறது. உபாயத்தை, இந்த எளிய முறை காயக்கல்பத்தை குருவிடம் பெற்றுக்கொள்ளு, மாயத்தால் வித்தமுத ரசமாய் மாறும், அதை நீ பெற்றுக்கொள். மாயத்தால் வித்தமுத ரசமாய் மாறும் அந்த அமுதரசத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சாகா கலையில் சாதனையை உயர்வாக்கும். இந்த கலை பயின்று வர வர சாகா கலை என்பதாக மரணமில்லா பெருவாழ்வுக்கு சித்தர்கள் சென்ற அளவிற்கு இதில் சாதனை இருக்கிறது என்பதை கூறுகிறது. சாதனைகள் பல புரிய சக்தி கூடும். மனிதன் சாதிப்பதற்கு உண்டான சக்திகள் யாவும் இந்த காயக்கல்ப கலையில் அடங்கி இருக்கிறது என்பதாக வருகிறது. போகா புனலை, போகா புனலை புரிய வைத்து, போகா புனல் என்பது எது என்பதை புரிய வைத்து அந்த பூரண நிலையை நம்முள் ஏற்படுத்தும். பூரணம் நீயே ஆவாய், வேதனைகள் யாவும் நீங்கி வெற்றியாய் சிறக்கும் ஆன்மா. வேதனைகள், நம்முள் இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கும். பரம்பரை வியாதியும் வெற்றி கொள்ளக்கூடிய சாதனையாக இந்த கலை அமைந்திருக்கிறது. இந்த ஆற்றல் கூடி நிற்க நிற்க நோய் எதிர்ப்பாற்றல், நமக்கு மெமரி பவர் என்றும் ஞாபக சக்தி அனைத்தையும் கூட்டி நமக்கு வெற்றி வாழ்வில் அளிப்பதாக சிறக்கும் ஆன்மா. இந்த ஆன்மாவே இறுதி வரை சிறப்பு பெறுவதாக நம்மை அமைத்து கொள்ளும். அவ்வாறு அமைக்கும் ஒரு கலைதான் காயக்கல்பம் என்ற சாதனை. இந்த சாதனையை குருவை பற்றி கொண்டு பயிற்சியை செய்து வாழ்விலே வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு கொள்வோம் என்று சொல்லி இச்சிந்தனையை நிறைவு செய்கிறேன். விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும், இப்பாடலை எனக்கு தந்த இறைநிலைக்கும், இப்பாடல் எழுதுவதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய குருமகான் வேதாத்திரி அவர்களுக்கும், இதுகாரும் செய்யப்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.